ஐபிசிஏ இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ், சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பு. இது எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா 2023 ஏப்ரல் 9 கர்நாடகாவில் இருக்கிற மைசூர்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த ஐபிசிஏ அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ், தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. இந்த அமைப்போட நிறுவன நாடு எதுனா இந்தியா. தற்போது இந்த அமைப்புல 90 நாடுகள் உள்ளன. 90வது நாடாக சமீபத்தில் நேபாளம் இந்த ஐபிசிஏ அமைப்பில் இணைந்துள்ளது. ஓகே, இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பூனை இனங்கள்ல இருக்கிற 7 பெரிய விலங்கினங்களை பாதுகாக்கும் நோக்கமாக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. டைகர், லயன், லியோபர்ட், ஸ்னோ லியோபர்ட், ஜாகுவார், பூமா, சீட்டா. ஸோ அந்த 7 இனங்கள், புலி, சிங்கம், சிறுத்தை, பனி சிறுத்தை, ஜாகுவார், பூமா, சீட்டா, இந்த 7 உயிரினங்கள் இதெல்லாம் பூனை இனத்தின் பெரிய இனங்களாக கருதப்படுகிறது. இந்த 7 இனங்களை உலக அளவுல இதோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் மற்றும் பாதுகாக்கணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் ஐபிசிஏ. ஆரம்பத்துல இந்த அமைப்புல 13 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருந்தன. அடுத்தடுத்து இந்த அமைப்பின் நன்மை கருதி பல்வேறு நாடுகள் இந்த அமைப்பில் இணைந்துள்ளன. ஸோ இந்தியா எதுக்கு இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும், இந்தியா எதனால இத்தனை நாடுகள் இணைறாங்கன்னு கேட்டா, ஏற்கனவே இந்தியா டைகர், சிறுத்தை, பனி சிறுத்தையோட அந்த பராமரிப்புல முன்னணியில இருக்கும் நாடா இருக்கு. ஸோ நாம என்ன பண்ணிருக்கோம்னா 800 கோடி, கிட்டத்தட்ட 800 கோடி முதலீட்டுலதான் இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துறோம். பல்வேறு நாடுகளுக்கு இந்த விலங்கினங்களை பாதுகாப்பதற்காக நம்ம உதவித்தொகையும் கொடுக்கிறோம். அதனால பல்வேறு நாடுகள் இதில் இணைந்துள்ளன. இந்த உயிரினங்களை பாதுகாக்கிறதுல இந்தியாவுக்கு ஆல்ரெடி நீண்ட கால அனுபவம் இருப்பதால் இந்த அமைப்பை இந்தியா இந்த சர்வதேச அமைப்பு முன்னெடுத்து போறதுல வெற்றி அடைந்துள்ளது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 90வது நாடாக சமீபத்தில் நேபாள் இணைந்துள்ளது. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அங்கேயும் அந்த நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா புலி மற்றும் சிறுத்தைகள் பெரும்பான்மையா அந்த நாடுகள்ல, அந்த நாட்டின் காடுகள்ல காணப்படுகிறது. அந்த நேபாளை பொறுத்த வரைக்கும் 2009 அந்த நாட்டுல புலிகளின் எண்ணிக்கை 121ஆக இருந்தது. இது 2022 355ஆக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயே கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல புலிகள் அதிகம் உள்ள மாநிலம்னு கேட்டா, புலிகளின் எண்ணிக்கை அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாட்டுலதான் புலிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இந்த புலிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு நம்ம காணொலியில பார்க்கலாம்.